அன்பார்ந்த இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் பணிவான வணக்கங்கள். திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு, சாதுகளுக்கு குடிக்க மினரல் வாட்டர் சுமார் 700 முதல் 1000 கேன் தருகிறோம். இந்த சேவையில் நீங்களும் பங்கு பெற விரும்பினால் ஒரு கேன் விலை 30 ரூபாய் ஆகிறது. இந்த காணொளியை பார்க்கும் அன்பர்கள் சிவபக்தர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் ஒரு கேன் விலை 30 ரூபா. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது இந்த வீடியோ கீழே இருக்க ஃபோன் நம்பர் பதிவு செஞ்சிருப்போம். அந்த ஃபோன் நம்பர் தான் ஜிபே நம்பரு. அந்த நம்பர்ல நீங்க ஒரு கேன் 30 ரூபா கூட ஜிபே பண்ணலாம். இன்னும் பௌர்ணமி வரத்துக்கு 4 நாட்கள் தான் இருக்கிறது. 24ஆம் தேதி இரவு பௌர்ணமி. அதற்குள் நீங்கள் தண்ணி கேன் தர விரும்பினால் உங்களால் முடிஞ்ச ஒரு 10 கேன் கூட வாங்கி தரலாம், 5 கேன் கூட வாங்கி தரலாம், ஒரு கேன் கூட வாங்கி தரலாம். 30 ரூபா கூட கொடுத்தா ஒரு கேன். ஆக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஜிபே நம்பருக்கு, இந்த லிங்க்லேயே நம்ம நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணலாம். வர பக்தர்கள் குடிச்சிட்டு பாட்டில பிடிச்சின்னு போவாங்க. நடக்கும்போது தாகம் எடுக்கும் இல்லையா, அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சேவை. இது மட்டும் இல்லாம இந்த அண்ணாமலையார் சேவை அறக்கட்டளை பல சேவைகள் செய்கிறது, தினசரி செய்யுது, பௌர்ணமி தோறும் செய்கிறது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டு நீங்க சேவை செய்யவும் வரலாம், பண உதவியும் செய்யலாம், பொருள் உதவியும் செய்யலாம். உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். செய்து புண்ணியத்தை தேடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த காணொளி போடுறோம். இந்த காணொளியை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் தரும், புண்ணியம் தான் தரும். ஏன்னா நாங்கள் செய்யறது புண்ணியம் தான். அந்த புண்ணியத்தில் நீங்களும் பங்கு எடுத்துக்கொண்டு தான் கூப்பிடுறோம், வேற ஒன்றும் இல்லை. நன்றி. அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை, திருவண்ணாமலை, காந்தி நகர் மற்றும் வாயுலிங்கம் அருகில் கோசாலை. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரவங்களா இருந்தால் கண்டிப்பா தெரியும் இது எந்த இடத்துல இருக்குதுன்னு. கரெக்டா வாயுலிங்கத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சோத்துக்கை பக்கமா ரைட் சைடா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் எங்க இருக்குதுன்னு. நிறைய தண்ணி கேன்லாம் போட்டு வச்சிருப்போம். நிறைய பேர் நின்று மூலிகை கஷாயம் குடிப்பாங்க. அந்த இடம் தான் இந்த இடம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.